களத்துல இருக்கிறவங்களை பத்தி பேசுவோம். களத்துல யார் இருக்கா? களத்துல யார் இருக்கா? கட்சி ஆரம்பிச்சு விக்கிரவாண்டி தேர்தலில் நிக்காம ஏன் போனாரு? கட்சி ஆரம்பிச்சு ஈரோடு கிழக்குல அதே அங்க கடப்பாறை இருந்துச்சு, அங்க வந்து நிக்க வேண்டியதானே? கடப்பாறை பிறந்த ஊர்ல திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் தானே மோதிச்சு ஈரோடு கிழக்குல. எல்லாரும் போயிட்டாங்களே. இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்க பாரதிய ஜனதா வரல, ஆண்ட அதிமுக வரல. களத்துக்கே வராதவர் களத்தை பத்தி பேசுறதா ரொம்ப நகைச்சுவையா இருக்கு. களத்துக்கு ஏன் வரல? 24 பாராளுமன்ற தேர்தலில் உங்க கொள்கை எதிரியை வீழ்த்த நீங்க எவ்வளவு களத்துக்கு வந்தீங்க? அதெல்லாம் சிரிச்சுட்டு போயிடணும், அப்படியே சிரிச்சுட்டு போயிடணும். ஈரோடு கடப்பாறை பெரியார்னு யாரே சொன்னாரு? ஈரோட கடப்பாறைன்னா யார சொல்றாருன்னு உங்களுக்கு தெரியாமையா கேக்குறீங்க? ஈரோட்டு கடப்பாறை அதெல்லாம் தம்பி, அதெல்லாம் துருப்பிடிச்சு பழைய இரும்பு பேரிச்சம்பளத்துக்கு போட்டாச்சு. நீங்க போய் கடப்பாறை இன்னும் கம்பின்லாம் சொல்லிட்டீங்க. என்னடா துருப்பிடிச்சு பழைய இரும்பு பாத்திரங்களுக்கு பேரிச்சம்பளம்னு அதை தூக்கி போட்டாச்சு. இதெல்லாம் வேற ஏதாவது உருப்படியா கேளுங்க. காலையிலே எனக்கு 4 எதிரி. என் தம்பிக்கு ஒரே ஒரு வில்லன், எனக்கு 4 வில்லன். திமுக, அதிமுக, பாரதிய ஜனதா, காங்கிரஸ். அது போய் எதுக்கு தம்பி கட்சி? அதை போய் அது தட்டி தான் கொடுக்கணும். இங்க பாருங்க, அவங்களுக்கு எல்லாம் பெரியார். எனக்கு என் இனத்தின் முன்னோர்கள் எல்லாரும் பெரியார். நான் அவங்களுக்கு ரொம்ப அவங்க திராவிடர்கள், நாங்கள் தமிழர்கள். அவங்களுக்கு புரியுதா? அவங்களுக்கு அவங்க ஓட்டுக்கு காசு கொடுப்பாங்க. நான் என்ன சொல்லுவேன்? அம்மா நீ நோட்டை வாங்கிட்டு ஓட்டை வைக்கிறம்மா, அந்த ஓட்டை வாங்கிட்டு நாட்டை வைக்கிறாம்மா, அது கூடாதுமா. எங்களுக்கு கொள்கையில 2000 கிலோமீட்டர் வித்தியாசம் இருக்கு. பெரியாருக்கு ஓட்டு இருக்கா? பெரியார் கோட்பாட்டை சொல்லி ஒரு நல்ல வீரமுக்க ஆண்மக்கள். அவர் பெரிய தத்துவ அறிஞர், பெரிய சாக்ரட்டிஸ், அவர் பெரிய எங்கல்ஸ். பெரியார சீமான் திட்டாயா, அவனுக்கு போடாத அப்படின்னு சொல்லி வாக்கு கேட்க ஒரு தலைவர் கண். பெரியார் பேரை சொல்லிதான் 250 வாக்கு கூட பெற முடியல ஈரோட்டுல. பெரியாரை ஏத்தி பேசி 25,500 வாக்கு. உனக்கு என்ன மனசு இல்ல? பெரியாரை திட்டிட்டு அவரை திட்டி டெபாசிட் வாங்கிட்டானா கேவலமா போயிரும்னு அதோட நீத்திவிட்ட. எனக்கு தெரியாதா நீ பயந்துட்டாயின்னு? நீ கள்ள ஓட்டு போடுறத தடுக்காதமே, ஓட்டு காசு கொடுக்கறத தடுக்காதமே, என் ஓட்டை சரியா எண்ணீர் வாங்கி நான் நம்பணும். தம்பி போ தம்பி, அதெல்லாம் பேசி நான் தான் சொன்னேன். பழைய கடப்பார இஎம்பி தலை பேரிச்சம்பளத்துக்கு போட்டாச்சு, போய் பேசிட்டு